பாரதிய ஜனதா கட்சியிலுங்க அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஒரு பருவம்னா 3 வருஷம், 2 பருவம்னா 6 வருஷம். உறுப்பினர் சேர்க்கை முறையாக நடத்தப்பட்டு 50 உறுப்பினர்களை சேர்ப்பவர்கள் தீவிர உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டு கிளைத் தலைவர், மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர் என்று அனைத்து மட்டங்களிலையும் கருத்து கேட்பு மூலமாக அதை தேர்தலாக நடத்தி புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கோடு 51 மாவட்டங்களில் கட்சியினுடைய அமைப்பு தேர்தல்கள் முடிந்து புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 16 மாவட்டங்கள் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட்டது. இது ஒரு ப்ராசஸ். அதற்கு அப்புறமா தான் மாநில தலைவர் தேர்தல்னு சொன்னால் ஏற்கனவே தலைவராக இருப்பவர்களும் தொடரலாம், புதிய தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி நிலைமை. இன்னைக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் ராமச்சந்திரன் அவர்கள் புதிய தலைவராக, மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டு. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த ப்ராசஸ் பிஜேபியில் மாற்றம்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் இந்த மாதிரி முறையாக நாங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி அவர்கள் தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டார் செப்டம்பர் 2ஆம் தேதி டெல்லியில். அதிலிருந்து தொடர்ந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜனவரி, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அமைப்புக்காகவே நாடு முழுக்க அனைவரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் இங்கே அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது. எந்த ஒரு தனிநபரும் சாகசம் செய்கிற கட்சி இல்லை பிஜேபி. இது தலைவர்களை மட்டுமே மையப்படுத்திய கட்சி இல்லை, இது தொண்டர்களை மையப்படுத்திய கட்சி. அமைப்பு ஸ்தாபன பலம் தான் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அது அதிகமாக இருக்கிற கட்சி. கட்சிக்கு அப்புறம் தான் தனிநபர்கள். நாங்கள்லாம் கட்சி தான் உயர்ந்தது எங்களை விட என்கிற எண்ணத்தோடு இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் நிர்வாகிகள் பணி செய்யணும். புதுக்கோட்டையில் வேங்கை வயலில் நடந்த சம்பவம் ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய சம்பவம். ஆனால் அதுக்கு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போடவே 2 வருஷம் இருக்கு இல்லையா? சிபிசிஐடி அரசியல் காரணங்களுக்காக தாமதமாகத்தான் சார்ஜ் ஷீட் போட்டதாக நாங்கள் சந்தேகப்பட்டோம். இப்போ கூட அவங்க கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக திமுக தான் பதில் சொல்லணும். வேங்க வேலை என்ன இப்படி நடந்திருக்கு, ஏன் இது போன்ற விமர்சனம் இருக்கிறது, ஏன் இவ்வளவு நாள் தாமதமானது, மத்திய அரசில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே கூக்குரல் எழுப்புகிற திமுக மாதிரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்லாம் தமிழ்நாட்டில் வேங்கை வேலை. நாங்கள் தான் சமூக நீதி சாம்பியன் சொல்கிறாங்க. டிஎம்கே சமூக நீதிக்குன்னு அவதாரம் எடுத்து வந்த கட்சி. நாங்கள் 1 வருஷமாக நீதி கட்சி காலத்தில் செய்கிறோம். அதாவது வேங்கை வேல் சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம், அதை திரும்ப சொன்னாலே அது ஒரு கிட்ட சம்பவம், ஒரு மனித குலத்திற்கு எதிரான சம்பவம் வேங்கை வேல். ஆனால் அதுக்கு சார்ஜ் ஷீட் போடவே உங்களுக்கு 2 வருஷம் ஆகுது. அவ்வளவு மோசமான சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் அப்படி இருக்குது. அது கூட விமர்சனத்திற்கு உள்ளாது. இன்னைக்கு சிபிஐ விசாரணை கோருகிற அளவுக்கு வேங்கை வேல் சம்பவம் இருக்கிறது என்றால் தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் வெற்றி தடை செய்ய வேண்டும். டங்ஸ்டன் பிரச்சனை ரொம்ப சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஐயா மோடி தான். மேலூரில், அரிட்டாப்பட்டியில், வல்லாளப்பட்டியில் அந்த பகுதியிலெல்லாம் அந்த மலைகளில் டங்ஸ்டன் கனிம வளம் இருக்குன்னு இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு. நம்ம நாட்டுக்கு கனிம வளங்கள் தேவை. அதில் ரேர் மினரல், அரிய வகை தாது பொருள் இந்த டங்ஸ்டன். இதை நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம நாட்டிலே டங்ஸ்டன் இருந்தால் நாம் அதை எடுக்கணும், நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்கு தான் இது மாதிரி முயற்சி. அதனால் அந்த மலையில் ஒரு சுரங்கம் அமைப்பதற்கான அரசாணை வந்தபோது திமுக அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லைங்க, எதிர்ப்பே சொல்லவில்லை. அதை ஏலம் விட வேண்டும் என்ற முடிவை மத்திய அரசு எடுத்த போது மாநில அரசுக்கு கேட்கிறப்போ மாநில அரசு மறுப்பும் சொல்லவில்லை. 5000 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொன்ன போது கூட மாநில அரசு மறுப்பு சொல்லவில்லை. அங்கே ஒரு 400 ஏக்கருக்கு ஒரு பயோஸ்பியர் இருக்கு, ஒரு உயிர் பன்மை சூழல் இருக்குன்னு மாற்றம் தான் சொன்னாங்க. எப்போ மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ, விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ, அப்புறம் மாநில அரசாங்கம் சந்தர்ப்பவாதமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் டங்ஸ்டனை எதிர்க்கிறோம்னு ஹீரோ மாதிரி மாற்றிட்டாங்க. இது அவங்களால இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டார். அங்கே சுரங்கம் அமைப்பதற்கான எல்லா பணிகளையும் நிறுத்தி வைக்க சொல்லி உடனடியாக அவர் கட்டளையிட்டார். நிறுத்தி வச்சுட்டாங்க, 2 மாதமாக நிறுத்தி வச்சுட்டாங்க.
விவசாயிகளை அழைத்து கொண்டு நாங்கள் டெல்லி சென்றோம். அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சோம். அவர் தான் சுரங்கத்துறை அமைச்சருங்கிறதுனால அவர்கிட்ட எடுத்து சொல்லும் போது அவர் இவ்வளவு சொல்றாரு. ஏன் உங்க மாநில அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டார். ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லவில்லை, ஏலத்துக்கு விடுவதை பற்றி சொல்லவில்லை, இவ்வளவு விவசாயிகளுக்கு அங்கே ரிசன்மெண்ட் இருக்கு, அதிருப்தி இருக்குன்னு சொல்லலை, பிப்ரவரியில் ஏலம் விட்டோம் சொல்லலை, மதியம் நவம்பரில் விட்டோம் சொல்லலை, அங்கே அரிய வகை கல்வெட்டுகள் இருக்கு, தொல்லியல் பொருட்கள் இருக்கு, கோவில் இருக்கு, 250 கோயில் இருக்குன்னு சொன்னாங்க விவசாயிகள். இந்த தகவல் எல்லாம் மறைத்து விட்ட மாநில அரசு கிஷன் ரெட்டி அவர்கள் குற்றம் சாட்டினார். மோடி அரசாங்கம் எப்போதும் விவசாயிகள் பக்கம் நிற்கும். அதனால உடனடியாக நாங்கள் ரத்து பண்ணுறோம், நாளைக்கே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு நாங்கள் பேசிய மறுநாள் பிரதமரிடம் கலந்து பேசி அதற்கான அரசாணையும் வெளியிட்டார். ஒரே உற்சாகம் மக்களுக்கு. டெல்லியின் கதவை கூட சாதாரண விவசாயி போய் டெல்லியின் அதிகார மையத்தின் கதவை தட்ட முடியும், தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்ள முடியும்ன்ற இடத்துல பிஜேபி இருக்கு. ஆக்சஸ் டு பவர், அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சாதாரண மனிதன் உரையாட முடியுங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கு பிஜேபி. ஆனால் நாளைக்கு சிஎம் இங்கே வர்றாரு, அரிட்டாபேட்டைக்கு